ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் என்ன சொன்னேன் அப்பா கிட்ட அப்படின்னா, நீங்கள் இந்த காலேஜில் என்னை சேர்க்க வேணாம்ப்பா. ஏன்னா இவ்வளோ காசு கூட நீங்கள் கொடுத்துலாம் என்னை படிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அப்பா கேட்டார், நீ நல்லா படிக்கிற பொண்ணுமா, உன்னை படிக்க வைக்காமல் உங்கள் அண்ணனை அந்த அளவுக்கு மார்க் எடுக்கலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் அவனையே நான் இன்ஜினியரிங் கடன் வாங்கி தான் படிக்க வச்சேன். இன்றைக்கி அவன் ஒரு ஒழுங்கான வேலை, அவன் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்காம ஏதோ ஏஜென்சியில் போயிட்டு 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, உன்னை படிக்க வச்சேன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு போய் என்னையும் அம்மாவையும் கண்டிப்பாக பார்த்துக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் அண்ணன் பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு சுத்தமாக கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். ஏன்ப்பா நீங்கள் அது மாதிரிலாம் நினைக்கிறீங்க? அவன் என்ன பண்ணுறது, அவன் நம்ம சொல்கிற எந்த ஒரு முடிவுக்குமே அவன் உடன்படலை. அவன் படித்ததுக்கு நல்லா தான் படித்தான், எல்லாமே நல்ல மார்க்கு தான். அப்படி இருக்கிறப்போ ஏதாச்சும் வெளியூரில் பெங்களூர் அந்த மாதிரி ட்ரை பண்ணான்னா கண்டிப்பாக நல்ல ஒர்க்கு, நல்ல சேலரியில் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் அவன் இங்கேயே ஊர்லேயே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே இந்த 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான். என்றைக்குமே நம்ம இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் தான் நம்மளோட ஒரு வாழ்க்கை முன்னேறும்னா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவனுக்குன்னு கண்டிப்பாக ஒரு டைம் வரும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அவன் அப்போ யோசிச்சு பார்க்குறப்போ அந்த ஒரு போன ஒரு நேரங்கிறது கையில் இருக்காது. வருஷம்தான் ஓடி இருக்குமே தவிர முன்னேற்றங்கிறது அவனுக்கு இருக்காது. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்குற மாதிரியே கிடையாதுப்பா அப்படின்னோடனே, நான் ஒரு வருஷம் இப்போ நான் வேலைக்கு போய் ஒரு வருஷம் ஆக போகுதும்மா. இது நாள் வரைக்கும் நான் ஏன் போயிருக்கேன், ஏன் இது பண்ணியிருக்கேன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன். நம்ம அப்பா இவ்வளோது அவனுக்கானாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்கா? நம்ம அப்பா இத்தனை லட்ச ரூபா வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அவனை படிக்க வச்சுருக்கேன். அப்படியே கொண்டு ஒரு அப்பாவுக்கு கடன் வாங்கி படிக்க வச்சுருக்காரு. இவ்வளவு அவர் உழைப்பெல்லாம் நம்மளுக்கு போட்டிருக்காரு, பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சனாச்சும் மனசில் எண்ணம் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சரி விடுங்க, அதெல்லாம் யோசிச்சு நீ மனசை போட்டு எதுவும் கவலைப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எது நடக்குன்னு இருக்கோ அது நடக்கும்ப்பா. நீங்கள் அதெல்லாம் நினச்சி மனசை போட்டு நீங்கள் ஒன்றும் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் எந்த ஒரு விஷயத்துலையும் மனசை கவலைப்பட விட மாட்டேன். நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், பண்ணணும், செய்யணும். அவ்வளோதான் என்னோட ஒரு எண்ணமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. எது நான் இந்த காலேஜில் தான் படித்தா தான் நல்லா இது அப்படின்லாம் கிடையாது. ஒரு சாதாரணமாக இருக்கிறதுல படித்தாலும் நம்ம எப்படி படிக்கிறோம், எந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதாப்பா முக்கியம். நான் எக்ஸ்ட்ரா வேணால் கோர்ஸ் எல்லாம் நான் பண்ணுறேன். அந்த காசுக்கு நான் ஒரு சாதாரண காலேஜில் சேர்ந்துட்டு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எல்லாம் சாட்டர்டே சண்டேயில் போகிற மாதிரி ஒரு 3 வருஷம் தானே ஓடிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எங்கள் அப்பா ஒரு மாதிரி கண் கலங்கினார். நீங்கள் அதெல்லாம் கண்ணெல்லாம் இது பண்ணாதீங்கப்பா. நீங்கள் எதுவும் என்ன நினச்சி எதுவும் இது பண்ணக்கூடாது. அண்ணனை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஒரு படித்து நல்லபடியாக இது பண்ணுறத பார்த்துட்டு அவனே மாறுவான். நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நான் அதெல்லாம் பற்றி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு கம்பெனி கிளம்பி போயிட்டார். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட 25 வருஷமாக அங்கே ஒரே கம்பெனிலேயே வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் வாங்குறது 40,000 சம்பளத்தில் தான் எல்லாமே அண்ணனை படிக்க வைக்கிறது, வீட்டு செலவு எல்லாமே பார்த்துக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அப்பாவை திரும்பி நம்ம இவன் கஷ்டப்பட்டு இன்னும் அந்த கடனை கொடுக்க முடியாமல் இன்னும் 3 லட்ச ரூபா கடன் இருக்குது, அவன் படிக்க வச்ச கடனே. அப்படி இருக்கிறப்ப திரும்பி நம்ம திரும்பி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் என் மனசுக்குள்ளே ஒரே எண்ணமாக இருந்துச்சு. அதனாலேயே நான் சொல்லிட்டேன், இது மாதிரிப்பா நீங்கள் என்ன இது பண்ணாலும் நான் அதை பற்றி இது பண்ணலைப்பா. எதாக இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதோ அதான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அப்பாட்ட சொன்னோன்னா அவர் நினச்சி கொஞ்சம் சந்தோஷம்தான் பட்டார். ஏதோ நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஒரு தைரியமாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சந்தோஷப்பட்டார். அதுக்கு அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நானும் போய் காலேஜ் பார்த்தேன். ஓரளவு வருஷத்துக்கு ஒரு 15,000 கட்டுற அளவுக்கு ஃபீஸ் உள்ள காலேஜ் தான் அது. அது மார்க்கை பார்த்தோன்னா அவங்க ஒரு செம் ஃபீஸ் வேணாம், ஒரு செம்க்கு மட்டும் நீங்கள் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி 30,000 ஃபீஸை 15,000 எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. தெரிஞ்சவங்க மூலியமாக போய் மார்க்கெல்லாம் இருந்ததுனால எனக்கு அந்த ஒரு இது இங்கே கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்த நாள் நான் போய் காலேஜில் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்பாவுக்கு ஒரு கவலை இருந்துச்சு, இது மாதிரி நம்ம பொண்ணு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வைக்கணும்னு நினச்சோன்னா அவர் ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம பொண்ணே தைரியமாக இருக்கிறப்போ
அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள தான் நம்ம பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்பா சொன்னார், "நான் லேப்டாப் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேம்மா, நல்ல கம்பெனி லேப்டாப்பு. நீ வந்து அதில் இருந்துட்டு ஏதாச்சும் வந்து ஆன்லைன் ஒர்க் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமா என்னன்ட்டு நீ பாரு" அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நானும் ஓகேப்பா, நானும் ஏதாச்சும் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கற்றுக்கிறேன், ட்ரேடிங் ரிலேட்டடாக எனக்கு வந்து கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னே, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் வந்து லேப்டாப் இன்னும் ஒரு வாரத்தில் வாங்கி தரேன்